அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம Makita பிராண்ட்ல இருந்து AG4 கிரைண்டிங் மிஷினோட அன்பாக்சிங் பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வாரண்டி கார்டு, அடுத்தது யூசர் மேனுவல், இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓரம் வச்சிருவோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க கிரைண்டிங் வீல். 4 இன்ச்சு வீல் போடலாம். நேம் பிளேட் கொடுத்துருக்காங்க. அது பிராண்டு மக்கிட்டானோ 100 mm வீலுக்கு யூஸ் பண்ணலாம். மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9553Bன்னு சொல்லி மாடல். அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம் வோல்ட்லேயும் எவ்வளோ ஆம்பியர் எடுக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட வீல் சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கிரைண்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா மிஷினும் இருக்கிறது தான் ஆஸ் யூஷுவல். அடுத்தது கிரைண்டிங் மிஷினோட சேஃப்டி லாக் இருக்குது. வீல் சேஃப்டி லாக்கு. கையில் நெருப்பு படாமல் இருக்குது, கையில் வீல் படாமல் இருக்குது ரன்னிங்கில். இது நார்மல் மிஷின் தான். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா, நம்ம கரண்ட்டு போயிட்டு சொல்லி கவனம் குறைவாக வச்சுட்டோம்னா கீழே மறுபடியும் கரண்ட் வந்துச்சுன்னா மிஷின் ரன்னாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இதுலேயே சுவிட்சஸ்லாம் வேறு இருக்குது. அதாவது இப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னா, கரண்ட் போயிட்டு திடீர்னு அதே போல் கவனம் இல்லாமல் வச்சோன்னாக்கா ஆன் ஆகாது, மிஷின் ஓடாது. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது இதில் இல்லை. அது AG5 போஷ் மாடலில் நான் பார்த்துருக்கேன். அந்த மிஷின் 6500 கிட்ட வரும். இது 2800 தான். ஒரு கிரைண்டிங் வீல் கொடுத்துருக்காங்க இது கூட. அப்புறமா வீல் டைட் பண்ணுற, லூஸ் பண்ணுற ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. மிஷின் ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போது. இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 4 இன்ச்சு மிஷின்றதுனால வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் நாய்ஸும் கம்மியாக தான் இருக்குது. நான் எதுக்கு 4 இன்ச்சு எடுத்தேன்னா, எனக்கு கிரைண்டிங் ஒர்க் தான், அதனால் நான் அந்த எடுத்தேன் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக. இதே வால் சேசிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் 5 இன்ச்சு மிஷின் வாங்கினா நல்லாயிருக்கும் பிளேட் போட்டு பண்ணுறதுக்கு. அடுத்தது ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி.